ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்ணில் படும்னு எனக்கு தெரியும். நீயும் என் வார்த்தைகளை கேட்க வருவனும் எனக்கு தெரியும். அதனால தான் எப்படியாவது உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுன்னு நினச்சி மகிழ்ச்சியை தொலைச்சி நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தியோ, அதை நாளைக்கு உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் என்னை நம்பி செய்த பிரார்த்தனைக்குமாகவே நாளைக்கு உனக்கான பரிசை உன் கைகளில் கொடுத்துட்றேன். என் நாமத்தை மந்திரமாக நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வராகி வராகி நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்தே தீரும். எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களிலுமிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நீ ஜெயிப்பதற்கான சக்தியை நான் கொடுக்குறேன். லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் நீ உனக்குள்ளே வச்சுக்க வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் எப்போதுமே ஆபத்தானது. அதனால நேர்மறை எண்ணங்களோட இருக்க பழகு. படகுல ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் அதன் மூலமாக உள்ளுக்குள்ள நீர் வந்து அந்த ஓடத்தையே மூழ்கடிக்க செய்வது போலதான் எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ள சிறிய அளவில் இருந்தாலும் அது உன்னை மிகப்பெரிய அளவில் தோக்க வச்சிடும். அதனால் கோபம், பயம், கவலை, குழப்பம்ன்ற இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காதே. கடும் மன பயிற்சியின் மூலமாக உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எப்போதுமே நீ நம்பிக்கையோட இறை பக்தியை செலுத்தணும். நல்லது நடக்கும், எல்லாமே சரியாயிரும்ன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும். அதே போல் நீ பார்க்குற பழகிற எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. உன்னுடைய அன்பான இரக்க குணம் கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும் என் செல்லமே. அது மட்டும் இல்லாமல் இந்த வராகி அம்மா நானும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ அடுத்த மனிதர்களிடத்தில் அன்பும் கருணையும் கொடுக்கும்போது அது அதே வழியில் உனக்கு திரும்ப கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீ கொடுக்குற அன்பும் கருணையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே நீ என் வார்த்தைகளை கேட்டினா இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாக நீ நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல நிலையான சந்தோஷமாடும் அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்து சேரப்போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் தயங்காமல் முன்னேறு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாகவே இருக்கும். உன் கண்களில் வழியும் கண்ணீரை தொடச்சி அந்த கண்ணீரையே ஆனந்த கண்ணீராக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறனா, இனி வரும் காலங்களில் நீ மகிழ்ச்சியாக இருப்பன்னு தான் அர்த்தம். இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் வேலையில் கஷ்டம், சிக்கல், சிரமம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் உன் எதிர்காலமும் எளிதாக இருக்கும் அல்லவா? அடிக்கடி உன் உடம்பு சோர்ந்து போகுது, மனசு சோர்ந்து போகுது. உன் சோர்வை போக்குறதுக்கான சக்தியை இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் கடமையை செய்ய தவறாதே. உன் பொறுப்பை உணர்ந்து உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது இந்த வராகி அம்மா நிச்சயம் உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கே, கடன் பிரச்சனை வேற கஷ்டப்படுத்துதேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான பண வரவையும் சேமிப்பையும் அதிகப்படுத்துகிறேன். இரத்த பந்தம், நமக்கு நெருங்கிய உறவு, நம்ம சொந்தக்காரவங்க நினச்சி நீ சொன்ன ரகசியங்கள் இப்போ உனக்கே எதிராக ஆயுதமாக மாறி இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்ற முடிவெடு. உன்னை ஏமாற்றி எள்ளி நகையாடுபவர்களும் உன்னை கேலி பண்ணி சிரிப்பவர்களும் உன் கண்ணு முன்னால் கஷ்டப்பட தான் போகிறாங்க. நீ மகராசியாக அவங்க முன்னால் வாழ்ந்து காட்ட தான் போகிற. அதுக்கான நல்ல நேரம்தான் இப்போது வந்திருக்கு என் செல்லமே. இந்த வராகி அம்மா நீ நேர்மையாக உழைக்கும் போது கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். அநியாயம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. உன் கௌரவத்தை மீட்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இப்போது பேரதிசயம் வந்துக்கிட்டு இருக்குதுன்றதை நம்பு. நீ நினைக்கவே முடியாத, நீ யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை
இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். என்னை அனுதினமும் நினச்சிக்கிட்டு இருக்க என் தங்கமே, என் அன்பும் அருளும் என் ஆறுதலும் உனக்கு நிச்சயம் எப்போதுமே இருக்குது. அதனால் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக இந்த வராகியம்மாவுடைய நாமம் இருக்குன்றதை உணர்ந்துக்கிட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய். உன் பிரச்சனைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கண்ணீர் வடித்து கவலைப்பட்ட உனக்காக இந்த வராகியம்மாவே உதவி செய்ய போகிறேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி நீ மனசார வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என் செல்லமே. உன் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கு அருமருந்தாக இருப்பது என் நாமம்தான்ங்கிறத உணர்ந்து என்னை பிரார்த்தனை செய். நீ எதை நினச்சி கண்ணீர் வடிச்சியோ, எதுக்காக கவலைப்பட்டியோ அதை நிச்சயம் நான் சரி செஞ்சிடறேன். மன வலியோடு நீ இருந்தாலும் மறுபடியும் என்னை பிரார்த்தனை செய்கிறாய். அப்படி இருக்கும்போது எப்படி உன் மனவலி தீராமல் போகும்? இதோ இப்போதே இன்று இரவு பொழுதே உன் மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன். நீ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்காக என் மனசு ஏங்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் போல தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி ஜெயிக்க போகிற. உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் வளர்ச்சிக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றிகரமான மரமாக உருவாக்க போகிறேன். அதன் மூலமாக நீ மற்றவங்களுக்கு நிழல் தரும் அடைக்கலம் தரும் மரமாக இருக்க போகிற. நீ எதிர்பார்த்த உதவிகளை மற்றவங்க செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் நீ எல்லாருக்கும் எப்போதும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ள பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அதனால தானே உன் மன சுமைகளையெல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீயும் எந்த கஷ்டம் வந்தாலும் கடந்து தைரியமாக போய்கிட்டே இரு. வருத்தப்படுறதை விட்டுட்டு பொறுமையாக உன்னுடைய இலக்கை நோக்கி ஜெயிப்பதற்காக போய்கிட்டே இருக்கணும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா என்றும் எங்கும் எப்போதும் இருப்பேன். அது மட்டுமல்ல, நீ இழந்ததையும் ஆசைப்பட்டதையும் கூட மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்க போகிறேன். ஆனால் இனிமேலாவது எதையும் இழக்கக்கூடாது, எதையும் தவற விட்டுறக்கூடாதுன்ற கவனத்தோட எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. எந்த விஷயமும் கைக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதை அலட்சியமாக நினச்சி தவற விட்டுட்டு அப்புறம் போன பிறகு ஐயோ போச்சேன்னு கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போவுமே உன் குடும்பத்தை நீ அன்போட பாசத்தோடு நேசிக்க பழகு. உன் கோபத்தை ஒரு பொழுதும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க மேலே காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாருமே உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்க. எல்லாருடைய அருமையும் புரிந்து நடந்துகொள். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் அருமையையும் உனக்கு உணர்த்தி காட்ட நான் இருக்கேன். தவம் இருந்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம்தான் நிம்மதி. அதை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக உன் தவத்தை நிறைவேற்றி உன் அழகான வாழ்க்கையை அற்புதமாக நான் உருவாக்கி தர்றேன். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக உருவாக போகுது. தினம் தினம் என்னை வணங்கியும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே நீ வருத்தப்பட்டதால் தான் இப்போதே உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க ஓடி வந்தேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னை ராஜாத்தி ராஜனாக சந்தோஷமாக செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான். யுத்தத்தில் எப்படி 2 எதிரிகள் இருப்பாங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இல்லாமல் எப்படி போராட முடியாதோ, அதே போல தான் வாழ்க்கையிலையும் ஒரு எதிரி வேண்டும். எதிரி யாருமே இல்லாட்டி நீ கொஞ்சம் கூட கஷ்டப்படவும் மாட்ட, முயற்சி செய்யவும் மாட்டாய் அல்லவா? அதனால் உன் எதிரியை தாண்டி நீ ஜெயிக்கணுன்ற மன உறுதியோட நம்பிக்கையோட எதை கண்டும் பயப்படாமல் துணிஞ்சு எதிர்கொண்டு தயாராகு. வாழ்க்கைங்கிறது போர்க்களம்தான். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை. இத்தனை நாள் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாற்றப் போவது நான் தான். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். தேவையில்லாமல் எதையும் யோசித்து பயப்பட வேணாம். பயங்கிறது உன் செயலை பாதிக்கும் விஷயம். எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் இல்லாமல் உன் கடந்த காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படாமல் உன் எதிர்காலத்தின் நலனை மட்டுமே யோசி. உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக உருவாக்கி தருவதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் அருள் செய்கிறேன். உன் வாழ்க்கையை
நீ எதிர்காலம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு வாழும்போது, எந்த பயமும் இல்லாமல் நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நீ எல்லாத்திலும் ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன். நீ விரும்பிய வாழ்க்கையை தான் வாழப்போகிற. ஒருபோதும் கலங்க வேண்டாம். இந்த வராகி அம்மாவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சு. சில கஷ்ட நஷ்டங்களை உன்னால் தவிர்க்க முடியாமல் அது உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இந்த வராகி அம்மா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறேன். யார் யார் என்னென்ன வினை செஞ்சாங்களோ அவர்கள் அதை அப்படியே அனுபவிப்பாங்க. நீயும் நல்ல வினைகளை செஞ்சு வினைகளை சேர்த்து வைத்து கொள்ளும்போது உனக்கு நல்வாழ்க்கை அமையும். கோபப்பட்டு எதிர்வினையாக எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேணாம். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சாதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த முறை நீ வெற்றி பெறுவது உறுதி. ஏன்னா மனசளவில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை. நீ செய்த பாவ புண்ணியங்களின் பலன் இப்போது உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாலும் பாவங்கள் கரைந்து புண்ணியங்களின் பலன் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி நடக்கும் நன்மைகள் யாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நடப்பது எல்லாமே அந்த இறைவன் செயல் நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டினாலே கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். முதல்ல உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றியை தொடர்ந்து பெற்று வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழணும்னா ஆரோக்கியம் சரியாக இருக்கணும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்கிறதுல உனக்கு என்ன தயக்கமும் குழப்பமும்? கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன். நீயும் மகிழ்ச்சியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் மகிழ்ச்சியாக நல்லபடியாக நிகழும்படி நான் பார்த்துக்கிறேன். யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினச்சாலும் அதை நான் நினச்சா மட்டும்தான் செய்ய முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யார் உன் வாழ்க்கையை மாற்ற நினச்சாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினச்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன்னை வந்து சேரும். உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும்படியும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ கடுமையான சோதனைகளை நான் உனக்கு கொடுத்த போதெல்லாம் நீயே மேலே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் இருந்ததின் காரணமாக தான் இப்போது பல மடங்கு உன்னை உயர்த்த போகிறேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கிறியோ, உன் கர்ம வினைகளை பற்றி நீ எப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் வர ஆரம்பிச்சிடும். எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த நல்லது கெட்டதுக்கான கர்ம வினை வந்து சேருன்றதையும் புரிஞ்சுக்கோ. அதே நேரத்தில் நல்லதையே செஞ்ச உன் வாழ்க்கையில் நிச்சயம் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் வேலை மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர நான் தயாராயிட்டேன். நீ சரியாக நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகை இருந்தால்தான் நீ பார்க்க அழகாக இருப்ப. நீ உண்மையாக நேர்மையாக வாழ்வது ஒரு பக்கம், அதே நேரத்தில் நீ நேர்மறையான ஆளாக முகத்தில் புன்னகையோடு இருக்கும்போது அது வசீகரிக்கும் சக்தியை கொடுக்கும். நீ எப்போதுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமாக இருக்கும்போது அது உன் வாழ்க்கையில் இன்னும் உனக்கு கூடுதலான பரிசுகளையும் வெற்றிகளையும் அள்ளி கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான பல பரிசுகளை நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இதை பற்றி நீயே எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்ல தான் போகிற. இந்த வராகி அம்மாவை வழிபட்டதால் உன் வாழ்க்கை மாறியதையும் உனக்கு முன்னேற்றம் வந்ததையும் நீ எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுறதானே? கூடிய சீக்கிரம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுத்து நீ எல்லாரிடமும் சொல்லி சந்தோஷப்படும்படியாக இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும். இனிமே காலங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகுது. பயந்து விஷயத்தை கவலைப்பட்டு இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு யோகம் அடித்து ராஜ வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே.
இனி எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்க போகிறேன். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டவனே நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும், நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிரும், யோகமும் அதிர்ஷ்டமும் கிடச்சிரும். ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வயசு ஆனாலும் அவங்களுக்கு நல்லதே நடக்காமல் ராஜயோகம் கூடி வராமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் நேரம் வரலன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டத்தில் யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேர்ந்தே தீரும். கூடிய சீக்கிரம் அப்படிதான் உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நிம்மதியாரு. நீ என் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாததல்லவா? கண்டிப்பா உன் அன்புக்கும் பக்திக்கும் சேர்த்துதான் இந்த வராகியம்மா உனக்கு பரிசு கொடுப்பேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்லமே. நீ மனசு உடைஞ்சு வருத்தப்பட்டு சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் இந்த வராகியம்மா கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அதற்கு பிரதிபலனாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ எந்த வருத்தத்தையும் மனக்கவலையையும் மனிதர்களிடம் காட்டுவதை விட என்கிட்ட வந்து சொன்னீனா அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உருவாக்கி தருவேன். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, கடினமாக முயற்சி செய்கிறது, நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டாத. உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். சில நேரங்களில் நீ என்னையே மறந்து போகிற அளவுக்கு கஷ்டங்கள் உன்னை அமுக்கினாலும் பாடாய்படுத்தினாலும் கவலைப்படாத. உன் உழைப்பையும் முயற்சியையும் நீ கவனமாக செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான். உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே, உன் பொறுப்பை உணர்ந்து நீ நடந்துக்கிட்டாலே அதற்கான பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த நல்லதை எல்லாம் சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுக்கிறேன் என் செல்ல.